நான் இப்போது அடுத்ததாக வாழ்த்தரங்கள் நிகழ்ச்சி, இந்த வாழ்த்தரங்கள் நிகழ்ச்சியிலே தலைமை வாங்கி நடத்துகிறபடி விழாக்குழுவுடைய தலைவர் ஆர்மி சகோதரர் கே ராமகிருஷ்ணன் பிள்ளை அவர்களை மேடை கிடைக்கின்றேன். அதை கொண்டு முன்னிலை வைப்பதற்காக உதவி வட்டார போக்குவரத்து ஆணையாளர் திரு கே கோபா பிள்ளை அவர்களை மேடை கிடைக்கின்றேன். அதை கொண்டு தாமோதரன் பிள்ளை அவர்களை மேடை கிடைக்கின்றேன். அதை கொண்டு கோபன் அவர்களை மேடை கிடைக்கின்றேன். நமது ஆலயத்திலே 27 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவிளக்கு பூஜைகள் தொடங்குவதற்கு தலைமை வழி நடத்துகின்ற திருமதி கோபதி அம்மா அவர்களுடைய முன்னிலையில் அந்த தினம் அந்த திருவிளக்கு பூஜையை நடத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்களின் பொறுப்பாளராக இருந்த திருமதி மாதவி, திருமதி லதா, திருமதி அருந்ததி ஆகியோரும் தற்போதைய திருவிளக்கு பூஜைகளுடைய பொறுப்பாளர்கள் மேடைக்கு வந்து திருவிளக்கிலே ஏற்றி வைக்கின்ற தனிநபுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓம் விளக்கே போற்றி, 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 ஓம் விளக்கே போற்றி. மக்கள் இங்கு திரண்டுள்ளார்கள். ஆன்மீக பெரியவர்கள், ஆன்மீக பக்தர்கள், ஆண்டவர்கள், சான்றோர்கள், பல கட்சி பிரிவை சார்ந்த, அரசியல் பிரிவை சார்ந்த பிரமுகர்கள், RSS ராஷ்டிரிய சேவா சங்கை சார்ந்த தலைவர்கள் மட்டுமாக அரசு அதிகாரிகள், காவல்துறை சார்ந்த அதிகாரிகள், இங்கே பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள், பொதுமக்கள், நம்முடைய கிருஷ்ணபக சமுதாய பேரவையை சார்ந்த தலைவர்கள், அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள், செயல்பாட்டாளர்கள், கிருஷ்ணபக அறக்கட்டளையை சார்ந்த தலைவர்கள், பொறுப்பாளர்கள், செயல்பாட்டாளர்கள் மட்டுமாக பிற மதத்தை சார்ந்த நண்பர்கள், ஆண்டோர்கள், நண்பர்கள் இந்த பூமாலை சாத்தா ஐயன் திருக்கோயில் கூடவிளக்கு என்று அழைக்கப்படுகிற மகா கோஷத்தை தரிசித்து ஐயனின் ஆசி பெற்ற என்று வந்துள்ளீர்கள். அவர்களை வரவேற்று பேசும்படியாக எனக்கு நம்முடைய ஊர் தலைவர் சாங்கன் அவர்கள் படித்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக எந்த ஒரு இறை நிகழ்ச்சி அல்லது ஆன்மீக நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இது முழுக்க முழுக்க ஆன்மீக நிகழ்ச்சி. அது ஒரு ஆன்மீக குருவின் ஆசியுடன் தான் தொடங்க வேண்டும். அருளாசி வழங்க இங்கு வந்துள்ள ஆன்மீக குருக்களின் பாதங்களை வழங்கி அவர்களை இந்த ஊர் மக்கள் சார்பாக, என் சார்பாகவும் இந்த மகா கும்பாபிஷேக விழாவுக்கு வருகை தந்தமைக்காக நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். தவத்திரு சுவாமி கருணானந்த மகனாலயம், சுவாமி துர்கானந்த சரஸ்வதி திருவனந்தபுரம், திரு பி சுகதேவன் தலைவர் ஸ்ரீமத் மௌனகர் சாமி கோயில் நம்பிமலை சூட்டியுள்ளது. குருக்களுடைய ஆசை இந்த ஊர் மக்களுக்கு என்றும் இருக்க வேண்டும். அவர் நமக்கு ஆசீர்வதித்து
அருளை புரிவாராக. அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நம்முடைய இந்த விழாவுக்கு முக்கியமாக மத்திய அமைச்சர் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருவதாக இருந்தது. பணி நெருக்கடியின் காரணமாக அவருக்கு வர முடியவில்லை. அவர் நம்முடைய ஊர் மக்களோடு மிகவும் அன்பானவர். அவர் எங்கிருந்தாலும் அவர் எண்ணம் அனைவரும் இந்த ஊர் மக்களையே சார்ந்திருக்கும். அவர் வர முடியவில்லை என்றாலும் ஐயனுடைய ஆசை அவருக்கு என்றுமே உண்டு. அவர் நாளை வருவதாக கூறியுள்ளார்கள். அவர் அன்பு, இந்த ஊர் மக்களுடைய அன்பு நிச்சயமாக அவருக்கு உண்டு. அவர் இங்கு வர வேண்டும், ஐயனுடைய ஆசையை பெற வேண்டும். அவர் இங்கு வரவில்லை என்றாலும் அவர்களை நாங்கள் எப்போதும் வருகிற வருவதற்கு வரவேற்க தயாராக இருந்து கொண்டு
இன்று சுவாமி ஐயப்பன் அதாவது குமாரையர் அவருக்கும் அவருடைய சகோதரன் கணபதி ஆனவருக்கும் நாகராஜன் அவர்களுக்கும் இந்த புனः பிரதிஷ்டைகள் அவர்களுக்கு வேண்டும் பூஜாரி கடமையை நல்லெண்ணம் பக்தியுடன் பொதுமக்கள் வணங்கி நாமும் சேர்ந்து வணங்கி நல்லதற்கு ஆராதனை செய்வோம். இது ஒரு பொற்காலம், அது ஒரு நேரம் சொல்லலாம். இது ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவதில் இருந்தால் அது தீர்வு பாருங்கள். ஆகையால் இன்று ब्रह्मा लक्ष्मी श्री योगी राम सूरत कुमार सद्गुरुवे नमः। अखंडमंडलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। चरणं चरणं कन्याकुमारी भगवती ताये मायम्मा। அடியேனையும் ஒரு பொருட்டாக இங்கே அழைத்து கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்ள வைத்தீர்கள். எத்தனையோ கோடி புண்ணியம் செய்தால்தான் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும்.